மாறிகள் அல்லது இணைந்த மாதிரிகளுக்கான டி பரிசீலனை, டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ் அல்லது பேர்ட் சாம்பிள்ஸ் டி டெஸ்ட். இவ்வீடியோவின் மூலமாக நீங்கள் சார் மாறிகள் அல்லது இணைந்த மாதிரிகளுக்கான டி பரிசீலனையை எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளலாம் என அடையாளம் காணலாம். இப்பரிசீலனைக்கு பின்பற்ற வேண்டிய எடுகோள்களை பற்றி அறிந்து கொண்டு அவற்றை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் என பார்க்க முடியும். இப்பரிசீலனையை SPSS எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்னும் படிமுறைகளை விளங்கிக் கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளப்பட்ட வெளியீடுகளை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எழுதுவது என்பது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சார் மாறிகள் அல்லது இணைந்த மாதிரிகளுக்கான டி பரிசீலனை ஆனது சார் மாறி ஒன்றின் நிலவும் வேறுபாட்டினை 2 காலப்பகுதிகளுக்கு இடையில் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படும். உதாரணமாக, ஒரு நிறுவனத்தின் ஊழியருடைய திருப்தி நிலையானது பதவி உயர்வுக்கு முன்னரும் பதவி உயர்வுக்கு பின்னரும் எவ்வாறு காணப்படுகிறது, இதில் வேறுபாடு உண்டா என அறிந்து கொள்வதற்கு இப்பரிசீலனை மேற்கொள்ள முடியும். இங்கே 2 காலப்பகுதியில் சார் மாறியானது அளவீடு செய்யப்படும். அதாவது காலம் 1 என்பது பதவிக்கு முன்னரும் காலம் 2 என்பது பதவிக்கு பின்னருமாக 2 நிலையில் திருப்தியானது மதிப்பீடு செய்யப்பட்டு அது ஒப்பீட்டு செய்து பார்க்கப்படும். இங்கே ஒரு வேறு உதாரணத்தை பார்த்தால், முடக்குதலின் போதும் மக்களை வெளியே நடமாட அனுமதித்த போதும் மக்களின் மனநிலையில் காணப்பட்ட வேறுபாடுகளை ஒப்பீடு செய்து பார்க்க முடியும். இங்கே மக்களின் மனநிலை என்பது சார்மாறியாகவும், மக்களை முடக்கி வைத்திருந்த போது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது, வெளியே நடமாட அனுமதித்த போது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என 2 காலப்பகுதியில் இந்த மனநிலையானது அளவீடு செய்யப்பட்டு ஒப்பீடு செய்து பார்க்கப்படலாம். அடுத்த உதாரணத்தை பார்த்தால், நிறுவனம் ஒன்றின் விற்பனையானது விளம்பரத்திற்கு முன்னரும் விளம்பரத்திற்கு பின்னரும் எவ்வாறு காணப்படுகின்றது என ஒப்பீடு செய்து பார்க்க முடியும். இங்கே 2 காலப்பகுதிகளான விளம்பரத்திற்கு முன் விளம்பரத்திற்கு பின் என்றும் 2 காலப்பகுதியில் இவ்வொப்பீடு மேற்கொள்ளப்படலாம். இப்பரிசீலனையை மேற்கொள்வதற்காக எடுகோள்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே 2 எடுகோள்கள் முக்கியமானவை. ஒன்று, இங்கே தெரிவு செய்யப்பட்ட மாதிரிகளின் தரவுகள் சாதாரண தரவு பரம்பலை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது சார் மாறியாக தெரிவு செய்யப்பட்ட எண்கணித மாறியானது ஒரு சாதாரண தரவு பரம்பலை கொண்டிருக்க வேண்டும். அதே நேரம் ஒப்பீடு செய்யப்படும் காலப்பகுதியானது 2 காலப்பகுதிகளாக மட்டுமே இருத்தல் வேண்டும். இப்பரிசீலனையை ஒரு உதாரணத்தின் மூலம் SPSS எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம். இங்கே ஆய்வாளர் ஒருவன் நிறுவன ஊழியர்களின் தொழில் அர்ப்பணிப்பு நிலையின் பயிற்சிக்கு முன்னரும் பயிற்சிக்கு பின்னரும் எவ்வாறு வேறுபாடு காணப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக தரவுகளை சேகரித்திருக்கிறார். இங்கே ஊழியர்களுடைய தொழில் அர்ப்பணிப்பானது 2 காலப்பகுதியில் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது காலப்பகுதி பயிற்சிக்கு முன்னரான அவர்களுடைய தொழில் அர்ப்பணிப்பும், 2வது காலப்பகுதி பயிற்சிக்கு பின்னரான தொழில் அர்ப்பணிப்பும் ஆகும். இதற்கான கருதுகோளானது பின்வருமாறு எழுதப்படலாம். இங்கே பூஜ்ய கருதுகோளானது பயிற்சிக்கு முன்னரும் பயிற்சிக்கு பின்னரும் தொழில் அர்ப்பணிப்பில் வேறுபாடு இல்லை என்கின்ற கருதுகோளையும், மாற்று கருதுகோளானது பயிற்சிக்கு முன்னரும் பயிற்சிக்கு பின்னரும் தொழில் அர்ப்பணிப்பில் வேறுபாடு உண்டு என்னும் வகையில் 2 கருதுகோள்களும் எழுதப்படலாம். இப்போது இப்பரிசீலனையானது எவ்வாறு SPSS மேற்கொள்ளப்படலாம் என்று பார்ப்போம். இங்கே தொழில் அர்ப்பணிப்பானது பயிற்சிக்கு முன்னரும் பயிற்சிக்கு பின்னரும் என 2 காலப்பகுதியில் அளவீடு செய்து இங்கே தரப்பட்டிருக்கிறது. எடுகோள்களை பற்றி பார்ப்போமாயின், எடுகோள்கள் 2 காலப்பகுதியில் ஒப்பீடு செய்து பார்க்கப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த சார் மாறியானது, அதாவது தொழில் அர்ப்பணிப்பானது அதனுடைய தரவானது சாதாரண தரவு பரம்பரை கொண்டிருக்க வேண்டும். இதனை நாம் உறுதி செய்து கொள்வதற்கு அனலைஸ் என்பதை கிளிக் செய்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் என்பதில் எக்ஸ்ப்ளோ என்பதை கிளிக் செய்து இதில் நமது சார் மாறியான இந்த 2 காலப்பகுதிகளில் நாம் மேற்கொண்ட தொழில் அர்ப்பணிப்பை தெரிவு செய்து அதனை டிபெண்டன்ட் லிஸ்ட் என்பதற்குள் மாற்றி நாம் ஓகே என்பதை கிளிக் செய்யும் போது நமக்கு தேவையான விவரண புள்ளி விவரங்கள் அனைத்தும் பெறப்படுகின்றன. இவ்விவரண புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு இம்மாறியானது சாதாரணமாக பரவலடைந்துள்ளதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இனி நாம் இப்பரிசீலனையை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம். இதற்காக நாம் அனலைஸ் என்பதை கிளிக் செய்து கம்பேர் மீன்ஸ் என்பதில் பேர்ட் சாம்பிள் டி டெஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதன் போது ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றும். இங்கே பயிற்சி
பயிற்சிக்கு முன்னரான தொழிலற்பணிப்பு என்பதை தெரிவு செய்து இரண்டாவதாக பயிற்சிக்கு பின்னரான தொழிலற்பணிப்பு என தெரிவு செய்ய வேண்டும். பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது இங்கே இந்த வெளியீடானது பெறப்பட்டு காணப்படுகிறது. இங்கே முதலாவது வெளியீட்டை நாம் பார்ப்போமாயின் இது விவரண புள்ளி விவரத்தை கொண்டிருக்கின்றது. இங்கே பயிற்சிக்கு முன்னரான தொழில்நுட்பணிப்பின் சராசரியானது 3.5 நியம விலகல் 1.14 பயிற்சிக்கு பின்னரான தொழிலற்பணிப்பின் சராசரி 4.7 நியம விலகல் 1.55 காணப்படுகிறது. இங்கே இரண்டாவது வெளியீடானது இந்த 2 காலப்பகுதிகள் உள்ள தொழில் அர்ப்பணிப்பிற்கான இணைவு குணகத்தை காட்டுகின்றது. இங்கே இணைவு குணகம் தொடர்பான விளக்கங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். மூன்றாவது வெளியீடான பேர்ட் சாம்பிள் டி டெஸ்ட் என்பது இந்த வெளியீடானது நாம் கருதுகோளை பரிசீலனை செய்வதற்கு நமக்கு உதவும். இங்கே பொருண்மை பெருமானமானது 0.000 காணப்படுகிறது. இது பொருண்மை மட்டத்தை விட 0.05 விட குறைவாக காணப்படுகிறது. எனவே பூச்சிய கருதுகோளானது நிராகரிக்கப்பட்டு மாற்று கருதுகோளானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இங்கே மாற்று கருதுகோளானது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால் அதன்படி பயிற்சிக்கு முன்னரும் பயிற்சிக்கு பின்னரும் தொழிலற்பணிப்பில் வேறுபாடு உண்டு என்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெறப்பட்ட விவரண புள்ளி விவர அடிப்படையிலும் நாம் இந்த சராசரி வேறுபாட்டை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பயிற்சிக்கு முன்னர் 3.5 காணப்படுகின்ற தொழிலற்பணிப்பானது பயிற்சிக்கு பின்னர் 4.7 அதிகரிக்கிறது. இந்த வேறுபாட்டினை நாம் உறுதி செய்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனையானது அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த வேறுபாடு நிலவுகின்றது என்கின்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வீடியோவில் நீங்கள் சார் மாறிகள் அல்லது இணைந்த மாதிரிகளுக்கான டி பரிசீலனையை எவ்வாறு SPSS இல் மேற்கொள்ளலாம், அவ்வாறு மேற்கொண்டு பெற முடிவுகளை எவ்வாறு எழுத முடியும் என்பது பற்றியும் பார்த்தோம். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.